இந்த புதிய நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இன்றைக்கு ஜனங்கள் தங்கள் பாவங்களை தீர்த்துக் கொள்வதற்காக, அதற்கான பரிகாரம் செய்ய என்னென்ன காரியங்களையோ செய்கிறார்கள், நடக்கிறார்கள், புனித தலங்களுக்கு போகிறார்கள், உடம்பை வருத்திக் கொள்கிறார்கள், நோம்பிருந்து பார்க்கிறார்கள், இப்படி என்னென்ன காரியங்களையோ செய்து பார்த்து பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஏனென்றால் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவம் நம்மை தெய்வத்தை விட்டு பிரிக்கிறது. பாவம் சமாதானத்தை விட்டு நம்மை பிரிக்கிறது. பாவம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை விட்டு நம்மை பிரிக்கிறது. அப்படியானால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். ஆகவே தான் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். ஆகவே தான் அன்றைக்கு அந்த மரியாளை பார்த்து சொன்னார், உன்னுடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நீ செய்த எத்தனையோ விதமான பாவங்கள், அநேக பாவங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய பார்வையிலே சிறிய பாவம் பெரிய பாவம் என்றெல்லாம் இல்லை. தேவனுடைய கிருபை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும். இந்த நாளிலும் கூட இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் யாராயிருந்தாலும் உங்களது அநேக பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார். இந்த வார்த்தையை நம்புங்கள். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.